கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் விசேஷமாக நமது ஆசீர்வாத டிவியின் சார்பாக உபவாச கூட்டம் சென்னையில் வைத்து நடைபெற உள்ளது. தேவ பிள்ளைகள் சென்னையில் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒரு நேரம் உபவாசத்தோடு நீங்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுதும் இந்த நாள் மன்னா மத்தேயு 11வது அதிகாரம் 29வது வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இங்கு இயேசு மகாராஜா இவ்விதம் சொல்லுகின்றார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, அவர் தேவகுமாரன். அவர் எப்படி இருக்கிறாரா? சாந்தம் உள்ளவராக, மனத்தாழ்மை உள்ளவராக இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட நம்ம எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார்? சாந்தமும் மனத்தாழ்மையுமாக நாமும் இருக்க வேண்டும். அதை யார்கிட்ட போய் கற்றுக்கொள்ள சொல்கிறார்னா, நீங்கள் மற்றவங்ககிட்ட போய் கற்றுக்கொள்ள வேண்டாம், உலகத்தாரிடத்தில் போய் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராக கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. அவர் ஒரு குதிரையில் ஏறி வருவார் என்று சொல்லப்படலை. அவர் சாந்தம் உள்ளவராக கழுதையின் மேலே ஏறி வருகிறார் என்று தான் சொல்லப்படுகின்றது. அப்படி தான் அவர் வந்தார். அவர் பிரியமானவர்களே, நம்முடைய இயேசு மகாராஜா சாந்தம் உள்ளவர். வெறும் தாழ்மை அல்ல, மனத்தாழ்மை, மனதில் தாழ்மை. வெளி தோற்றத்தில் ஒருவேளை தாழ்மையாக இருப்பது போல் அநேகர் தோற்றம் அளிக்கலாம். ஆனால் உள்ளத்தில் தாழ்மையை கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். மனதில் நம்ம தாழ்மையோடு இருக்கிறோமா என்று கர்த்தர் பார்க்கின்றார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். பிரியமானவர்களே, அப்போ நம்ம எங்கே போய் கற்றுக்கொள்வது? இயேசு மகாராஜாவுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். அவருடைய 4 சுவிசேஷ பகுதியில் அவர் அழகாய் திருவாய் மொழிந்தருளின வார்த்தைகளை நம்ம வாசிக்க நாம் அவருடைய சுவாபத்தை அறிந்து கொள்ளலாம். அதை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் மாறிக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, என் நுகம் லகுவானது, மெதுவானது, அதை ஏற்றுக்கொள்ளுங்க, அப்போ உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அதற்கு முந்தின வசனம் பாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் எப்படி கொடுக்கிறாராம் பாருங்க, என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்க, என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு? அவர் நமக்கு சொன்ன ஏராளமான காரியங்கள் உண்டு. பிரதானமாக என்ன சொல்றாரு? நீ உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கட்டளை என்ன? உன்னை போல் பிறனை நேசி. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அப்போ இவைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வது தான் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுதல். அப்போ அவர் நுகம் லகுவானது, அவருடைய சுமை லகுவானது. இதைத்தான் நம்மளை செய்ய சொல்கிறார். கடினமானதை நம்ம செய்ய சொல்லலை. அவருடைய நுகம் கடினமானது அல்ல, லகுவானது. அப்போ இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவரிடம் கற்றுக்கொண்டு வாழும் பொழுது நமக்கு ஒரு பெரிய சமாதானம், ஒரு இளைப்பாறுதல் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்றது. நீங்கள் உங்கள் வீட்டில் ஒவ்வொருவரும் கூட சாந்தத்தோடு மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்க. எதற்கெடுத்தாலும் பொறுமை இல்லாமல் வீட்டில் கூக்குரல் சத்தம், வாக்குவாதம், கணவன் மனைவிக்கு இடையில், இனி பிள்ளைகள் பெற்றோரை எதிர்த்து பேசுவது, இப்படி எதற்கெடுத்தாலும் பொறுமை இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை வேண்டாம். பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் யுத்தமன் என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, குடும்பத்தில் நீங்கள் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானம் நிரப்போம். வாக்குவாதத்தை இன்றைக்கே நீங்கள் ஒழித்து விடுங்க. ஒருவருக்கொருவர் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஒருவர் தப்பாக சொன்னால் கூட அப்படியா பரவாயில்லன்னு ஏற்றுக்கொண்டு அப்புறம் அமைதியாக இருக்கிற நேரத்தில் அதை குறித்து விளக்கி சொல்ல பழகிக்கொள்ளுங்க. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் கிறிஸ்துவை பிரதிபலிப்பவர்களாக, சாந்தம் உள்ளவர்களாக, மனத்தாழ்மை உள்ளவர்களாக எங்கும் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் வீட்டிலும் சரி, வீட்டிற்கு வெளியிலும் சரி, எங்கு சென்றாலும் உங்களுடைய சாந்த குணம் மற்றவர்களுக்கு தெரிந்திருக்க கடவது. ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் கூட இயேசு மகாராஜா சொன்ன
ஆண்டவரே வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். சாந்தமும் மனத்தாழ்மையுமாக நான் இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் கூறினது போல ஆண்டவரே தேவ பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இன்னும் ஒருபடி தங்களுடைய காரியங்களிலே சுவாபத்திலே கிறிஸ்துவின் சாயல் பிரதிபலிக்கத்தக்கதாக மாறிக்கொண்டே இருக்க நிற்கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.